ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அடுத்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டார் லீவ்ஸ் 1, கிராம்பு ஒரு 4, ஒரு சின்ன துண்டு பட்டை சின்ன சின்னதாக பொடி பண்ணி போட்டிருக்கோம். அப்புறம் பிரியாணி இலை, சோம்பு கொஞ்சம். இதோட ஸ்பைசஸ்லாம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் இறங்கணும். போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்ட உடனே அடி பிடிக்கும். நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்க, நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்குதா. இப்போ வந்து இதனோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இருக்கும். அடுத்து வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் 2ஆ உடைச்சு சேர்த்துருக்கேன். உப்பு இருக்கும் தேவையான அளவு. இப்போ நம்ம தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம தக்காளியை வதக்கிட்டு இருக்கோம். இப்போ தக்காளி வதங்குற கேப்ல நம்ம சிக்கனை அலசி வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அலசி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசுறோன்னா, சிக்கனில் ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக தான் நம்ம வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அலசுறோம். இப்போ சிக்கனை போட்டு நம்ம கிண்டிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம சிக்கன் எப்படி வந்திருக்கோம் நம்ம திறந்து பார்க்கலாம்.
ஓகே. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த நம்ம சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 2 3 ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்காக காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன். நம்ம கரம் மசாலாலாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் அதுவே போதும். இப்போ மசாலா போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். மசாலா வந்து எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுப்போம். சிக்கனில் நம்ம மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம கிரேவிக்குன்னா நம்ம இவ்வளோ அளவுக்கு தண்ணி வச்சாவே போதும். நம்ம குழம்பு வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிக்கனை வேக வைப்போம். இப்போ 10 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம மூடி வச்ச சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. நம்ம